நாகை மாவட்டத்தில் காலை முதலே பலத்த காற்றுடன் கனமழை. சீர்காழி, வேதாரண்யம் பகுதிகளில் 1 மணி நேரத்திற்கு மேலாக பலத்த மழை. தமிழ்நாட்டில் தேனி, தென்காசி, நெல்லை, குமரி ஆகிய மாவட்டங்களுக்கு 3 நாட்களுக்கு ரெட் அலர்ட். 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் ஓரிரு இடங்களில் மிக கனமழை பெய்யக்கூடும் என இந்திய வானிலை மையம் எச்சரிக்கை. தொடர் மழையால் ஆண்டிப்பட்டி அருகே மேகமலை அருவியில் வெள்ளப்பெருக்கு. இன்று முதல் 3 நாட்களுக்கு சுற்றுலா பயணிகள் செல்ல வனத்துறை தடை. கனமழை எச்சரிக்கையை தொடர்ந்து மேட்டுப்பாளையம் விரைந்தது பேரிடர் மீட்பு குழு. கோவை, நீலகிரி மாவட்டங்களில் வெள்ள பாதிப்புகளை தடுக்கும் வகையில் களமிறக்கம். வேலூர் மாவட்டம் ஒடுகத்தூர் அருகே உத்தர காவேரி ஆற்றில் வெள்ளப்பெருக்கு. ஆற்றில் இறங்கவோ குளிக்கவோ வேண்டாம் என்று எச்சரிக்கை. சுபமுகூர்த்தம் என்பதால் தமிழ்நாடு முழுவதும் கோவில்களில் அலைமோதும் கூட்டம். திருச்செந்தூர் முருகன் கோவிலில் ஒரே நாளில் 100 ஜோடிகளுக்கு திருமணம். வைகாசி விசாக திருவிழாவையொட்டி வடபழனி முருகன் கோயிலில் திருத்தேரோட்டம். ஆயிரக்கணக்கான பக்தர்கள் தேரை வடம் பிடித்து இழுத்து வழிபாடு. டெல்லியில் பாஜக தலைமை அலுவலகம் முன்பு துணை ராணுவம் குவிப்பு. முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் முற்றுகை போராட்டம் அறிவித்ததால் பாதுகாப்பு அதிகரிப்பு. நாடு முழுவதும் 49 தொகுதிகளில் நாளை 5ஆம் கட்ட தேர்தல். ராகுல் காந்தி, ராஜ்நாத் சிங் உள்ளிட்ட நட்சத்திர வேட்பாளர்கள் போட்டி. நாடு முழுவதும் 9,000 கோடி ரூபாய் மதிப்பில் பணம், பொருட்களை பறிமுதல் செய்து தேர்தல் பறக்கும் படை நடவடிக்கை. குஜராத்தில் மட்டும் 1187 கோடி ரூபாய் மதிப்புள்ள போதைப் பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. ஆக்ராவில் காலனி வியாபாரி வீட்டில் வருமான வரித்துறை சோதனை. அறை முழுவதும் கட்டுக்கட்டாக குவிக்கப்பட்டிருந்த 40 கோடி ரூபாய் பறிமுதல். விறுவிறுப்பான போட்டியில் சென்னை சூப்பர் கிங்ஸை வீழ்த்தியது பெங்களூரு. ரன் ரேட் அடிப்படையில் 4வது அணியாக பிளே ஆஃப் சுற்றுக்கு தகுதி பெற்றது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.